பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பைக் பேரணி சென்றபோது இளைஞர் ஒருவர் முத்தமிட்டார். வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து பீகாரில் ராகுல் காந்தி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பைக்கில் பேரணியாக சென்றனர். காங்கிரஸ் கட்சியினர் பலரும் உடன் அணிவகுத்து சென்றனர். இந்நிலையில் புர்னியா, அராரியா பகுதி வழியாக சென்றபோது ராகுல் காந்தி அருகே சென்ற இளைஞர் ஒருவர் திடீரென முத்தம் கொடுத்தார். இதையடுத்து அந்த நபரை பாதுகாப்பு பணியாளர் பிடித்து கன்னத்தில் அறைந்தார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சங்கமேஸ்வரர் கோயில் வெள்ளத்தில் மூழ்கியது. கடந்த சில தினங்களாக நீடிக்கும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் சங்கமேஸ்வரர் கோயிலை மூழ்கடித்தது. படகு மூலம் கோயிலுக்கு சென்று வழிபடும் மக்கள் ஆரத்தி எடுப்பதற்காக கோபுர உச்சிக்கு செல்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வெள்ளம் சூழ்ந்த சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பீகார் தலைநகர் பாட்னாவின் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் சாலைகள், தெருக்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. தரியாபூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் நடந்து செல்லும் மக்கள் அவதிப்பட்டனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல சிரமமாக இருப்பதாக வேதனை தெரிவித்த மக்கள் தேங்கிய மழை நீரை அப்புறப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். காஷ்மீரின் தோடா பகுதியில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பலேசா கிராமத்தில் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீட்டிற்கு உள்ளேயே இருக்கும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.